தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? ஆமேன். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஆமென். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்ம அனைவரோடும் கர்த்தர் பேசுகிறார். என்ன வார்த்தையை ஆண்டவர் தர்றார் அப்படின்னா, இனி நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல், நிந்தையாய் வைக்காமல். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகளை ஆண்டவர் இந்த வருடம் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். உங்களை நிந்திக்கிறாங்களா? சொந்தக்காரர்கள் உங்களை நிந்திச்சாரா? இந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்ற நிந்தை உங்கள் தலையின் மேல இருக்குதா? என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கல அதனால நிந்திக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அதனால நிந்திக்கிறாங்க, என்னுடைய கடனின் நிமித்தமா என்னை நிந்திக்கிறாங்க, நான் நிறைய நிந்தையை சகிக்கிறேன். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய நிந்தைகளை இந்த வருடம் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் சாட்சியினால் கர்த்தர் நிரப்புவாராக. எந்த காரியத்திற்காக உங்களை நிந்திக்கிறார்களோ அந்த காரியம் இந்த வருஷம் கர்த்தரால் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். ஆண்டவர் உங்களுடைய கைகளிலே அதை கொண்டு கொடுத்து அந்த நிந்தையை உன் தலையின் மேல் இல்லாதபடி புரட்டி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம் தலையின் மேல் எந்த நிந்தையும் இருப்பதே இல்லை. அந்த வியாதிக்காரன் என்கிற அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்ற போகிறார். இவன் கை பொத்தலான கை என்கிற அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்ற போறாரு. இவன் எது தொட்டாலும் உருப்படாது அப்படின்னு சொன்ன அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்ற போறாரு. இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்ற அந்த நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற நிந்தை இந்த வருடம் மாறும் என்று நம்புறவங்க ஆமேன். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய நிந்தையை மாற்றுகிற கர்த்தர், என்னுடைய நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். அவர் நினைச்சார்னா என்னுடைய நிந்தை கிருபையாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. அப்படின்னா இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு ரெக்கவர் பண்ற ஒரு புஸ்தகம் தான் இந்த யோவேல் புஸ்தகம். அப்படின்னா ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு நேம் வைக்கலாம், ரெக்கவர் பண்ற அப்படின்னு வைக்கலாம். ஒரு மனுஷனை விழுந்து போனவனை இனி முடியவே முடியாதுன்னு சொல்ற ஒரு ஜனங்களை திரும்ப ரீஸ்டோர் பண்ற ஒரு புத்தகம் தான் இந்த யோவேல் புத்தகம். இந்த யோவேல் புத்தகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3-4 பிரச்சனைகளினாலே அவர்கள் சிக்கி இருக்கிறார். அப்படின்னா அதை வாசிக்கலாம். நம்ம வாசிச்சு
கடந்து போகும். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் என்ற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு நாட்டிற்கு, ஒரு தேசத்திற்கு தேவையான ஒன்று என்னன்னா அறுப்பு. அப்படின்னா இந்த அறுப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனா இந்த ஜனங்களுக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அறுப்பு நின்று போயிற்று. அறுப்பு நின்று போயிட்டுன்னா என்ன வரும்? பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்னா சாப்பாடு குறைவு வரும். ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்திலே ஜனங்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கூட இல்லாத அளவிற்கு அறுப்பு நின்று போயிட்டு. அப்படின்னா வருமானம் எதுவுமே வரல, செலவு அதிகமா இருக்குது, தேவை இருக்குது, சாப்பாடுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவங்க கையில ஒண்ணுமே வர்றதில்லை, அறுவடை எதுவுமே இல்லை, பலன் எதுவுமே இல்லை. அவங்க விதைக்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அது வெட்டுக்கிளிகள் எடுத்துட்டு போகுது, பச்சை புழுக்கள் அதை எடுத்துட்டு போகுது. இப்போ இவங்களுக்கு அறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் முதல் சூழ்நிலை. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க அப்படியே 9ஆம் வசனத்தையும் நீங்க 13வது வசனத்தையும் வாசிக்கும் போது, 9ஆம் வசனம், போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கி இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. நம்பர் 2, இரண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே பலி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு இரண்டாவது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிறது, பலி செலுத்த போகிறது, தன்னுடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி பண்றது, தேவனை தேடுறது. இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமா அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களுக்கு என்ன நிறுத்தப்பட்டுச்சுன்னா, பலி நிறுத்தப்பட்டுருச்சு. ஆலயம் மூடப்பட்டு கிடக்கிறது, பலி செலுத்துகிற இடம் ஒண்ணுமில்லாமல் கிடக்குது. யாருமே ஆண்டவரை தேடல, யாருக்குமே பலி செலுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது அவர்களுக்கு இருந்த நிலைமை. நீங்க 12வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலான வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுப்புத்திரனை விட்டு ஒளிந்து போயிற்று. நல்லா கவனிச்சுக்குங்க. இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான செடி. ஒண்ணு, திராட்சை செடி வதங்கிருச்சு, அத்தி மரம் சாரமற்று போயிருச்சு, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி. இப்போ நம்ம காஸ்ட்லியா வாங்கி சாப்பிடுகிற எல்லா ஃப்ரூட்ஸும் அவங்க குடியிருந்த இடத்துல என்னன்னா, அது அப்படியே கீழே விழுந்து கிடக்கும், அதை கீழே போனா பொறுக்கி சாப்பிடலாம். அவ்வளவு பெரிய செழிப்பு. அப்படின்னா நம்ம நாட்டுல வராதது, நம்முடைய ஊர்ல வராததெல்லாம் அவங்க ஊர்ல ரொம்ப ஈஸியா வரும். அப்படியே பொறிச்சு சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். அவ்வளவு அதிகமாய் இந்த ஆப்பிள் எல்லாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம் பாருங்களேன். ஆனா சுவிட்சர்லாந்து போய் பார்த்தீங்கன்னா அங்க ஆப்பிள் எல்லாம் நம்ம கையை கொண்டு அப்படியே பறிச்சு அப்படியே மரத்திலிருந்தே சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும். அத்தனை காய்ச்சி கிடக்கும், அது நிறைய கீழே விழுந்து கிடக்கும். நிறைய பேர் அதை எடுத்து ஒதுக்கி குப்பை தொட்டியில போடுவாங்க. இங்க ஜனங்களுக்கு திராட்சை செடி வதங்கிருச்சு, இருக்கு, இப்போ வதங்கிருச்சு. அத்தி மரம் சாரம் இல்லாம போயிருச்சு, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி எல்லாம் வாடி போனதுனால மனுப்புத்திரருக்குள்ளே என்ன இல்லைன்னா சந்தோஷமே இல்லை. நம்பர் 1 முதல்ல அறுவடை இல்லை. நம்பர் 2 ரெண்டாவது எது இல்லை? ரெண்டாவது பலி செலுத்தப்படல, ஆராதனை இல்லை. நம்பர் 3 மூணாவது ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் முற்றிலும் மாற்றி போயிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க 9வது வசனத்தை வாசிங்களேன். 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். போஜன பலியையும் 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உம்மை நோக்கி, ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை
புற ஜாதிகளுக்குள்ளே. நீங்கள் 18வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. 17:18 வாசிக்கலாம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல அவர்களுக்கு அறுப்பு காலம் இல்லை, அறுவடை போயிருச்சு, பலி செலுத்தப்படல, சந்தோஷம் மனுப்புத்தருக்குள்ளே முற்றிலுமாக எடுக்கப்பட்டு எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வாழ்றாங்க. ஏன் வாழ்றோன்னு நினைச்சு வாழ்றாங்க. அப்பதான் ஒரே ஒரு கூட்டம், யார் அப்படின்னா தேவனுடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும், எங்கேயாமோ மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும். இந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு இடம் அப்படின்னா அது ஒரு கேப்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மண்டபம் இருக்குன்னா இங்கே ஒரு பலிபீடம் இருக்குது. இந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இருக்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ். அப்படின்னா யாருக்கும் தெரியாத, ஒளிந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் தான். அப்படின்னா ஒருத்தர் மறைஞ்சு இருக்கணும்னா, ஒருத்தர் தெரியாம இருக்கணும்னா, ஒருத்தரை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா இந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையிலே இருக்கிற அந்த இடத்துல இருந்தா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கவலை அதிகமானதுனால இந்த தேசமெல்லாம் இப்படி கிடக்குது, ஆண்டவருடைய ஆலயமெல்லாம் இப்படி பாழா கிடக்குது, அறுவடை எதுவுமே இல்லையே, கண்ணுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைகளும் செத்துட்டு இருக்கிறாங்களே, என்ன பண்ணுவோன்னு நினைக்கும் போது இந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் சென்ட்ரல் அங்க நடுவுல போய் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம என்ன பண்ணினாங்களாமா, அழுதார்கள். ஆண்டவரே எங்க தேசம் ஏன் இப்படி இருக்குது, எங்க பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, எங்க வருமானங்கள் ஏன் இப்படி இருக்குது, எங்க சந்தோஷங்கள் ஏன் இன்னும் கொடுக்கப்படல. உடனே வேதம் சொல்கிறது, அடுத்த வசனம் 19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர். இந்த வறுமை என்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருச்சு, இந்த சூழ்நிலை என்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆசாரியர்கள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துருச்சு. ஆனா என்னைக்கு யாருக்கும் தெரியாம மறைவிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சார்களோ, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சார்களோ, அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வந்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து என்ன வந்துச்சுன்னா ஒரு பெரிய அற்புதம் வந்துச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். உங்க பெட்ரூம்ல நீங்க வடிச்ச கண்ணீருக்கு இந்த ஆண்டு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் மாற போகிறது. யாருக்கும் தெரியாம பல இடங்களிலே அப்படியே அழுது அழுது உங்க கண்ணீரை தொடச்சிங்கல்ல, யாரும் பார்க்க கூடாத இடங்களில் நீங்க அழுதீங்கல்ல, அந்த அழுகைய யார் மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற கர்த்தர், உங்க கண்ணீரை அற்பமாய் நினைக்காத கர்த்தர், உங்க கண்ணீரை
கண்ணீர் நிறைய பேருக்கு விளையாட்டா இருக்கலாம். உங்க கண்ணீர் நிறைய பேருக்கு நக்கலாய் கிண்டலா இருக்கலாம். உங்க கண்ணீரை பார்த்து நிறைய பேர் கேலியா பேசலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மனசு உடைஞ்சு உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக ஒரு துளி கண்ணீர் சிந்தினதை கூட ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீர். ஆமென். Thank you Jesus. ஆமென். ஹalleluya. அந்த ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகையை கர்த்தர் பார்த்து ஒரு மறுமொழி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு நான் ஒரு பதிலை வைத்திருக்கிறேன். நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். ஆனால் தான் அறுக்கிற அரிக்கட்டுகளை சுமந்து கம்பீரத்தோடு சுமந்து வருகிறார்கள். இந்த வருடம் அரிக்கட்டுகளை சுமந்து வருகிற வருடம். இந்த வருடம் அறுவடையின் வருடம். விதைத்த எல்லா கண்ணீருக்கும் நல்ல ஆமேன் சொல்லுங்கள். இந்த வருடம் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீருக்கு மட்டும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். ஆகாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகார் துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி அந்த பிள்ளை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அழுகிறது எனக்கு என்னுடைய நன்மைக்கு இல்ல, நான் அழுகிறது என்னுடைய சாப்பாட்டுக்கு இல்ல, நான் அழுகிறது யார் அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் அழுறேன். என் பிள்ளை இப்ப சாக போகுது, என் பிள்ளைக்கு தண்ணி இல்ல, என் பிள்ளை மடிஞ்சு போக போகுது. ஆனா கர்த்தர் அந்த ஒரு கண்ணீரை, பிள்ளையினுடைய சத்தத்தை, கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த வனாந்தரத்திலே யாரும் கொடுக்கவே முடியாத அளவிற்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் சிலரிடத்துல தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. சிஸ்டர், நீங்க தனியா நிறைய அழுதுட்டீங்க சிஸ்டர். நீங்க முன்னாடி கண்ணை தொடச்சிட்டு நின்னாலும் அந்த மேனேஜருடைய திட்டுனால, வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பழுவினால, குடும்பத்துல சொன்ன வார்த்தையினால தாங்க முடியாம நீங்க ஏங்கி ஏங்கி அழுதிங்க. நீங்க அழுதா உங்க மேல இரக்கம் பாராட்ட கூட ஒருவரும் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு ஸ்ட்ரைட்டா சொல்றாரு, உன் பிள்ளைக்காக அழுத அழுகையை நான் கேட்டேன், அந்த கண்ணீரை நான் பார்த்தேன், அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை நிச்சயம் தருவார். உங்க பிள்ளைகளுக்கு வடித்த கண்ணீர் பலன் உண்டாகும். ஆமென். வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா கண்ணீரின் ஜெபம். அதான் ஒரு பெரிய போதகர் ஒரு சின்ன போதகர் அவரிடத்துல போய் விசாரிக்கிறார், ஐயா, என்னுடைய ஊழியத்துக்கு நான் என்னென்னமோ செய்யறேன், ஆனா ஊழியம் வளரல. நான் எவ்வளவோ மீட்டிங் நடத்துறேன், ஊழியம் வளரல. நான் ஃபாஸ்டிங் போட்டு பார்க்கிறேன், ஊழியம் வளரல. இந்த ஊழியம் வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த போதகர் சொன்னாராமா, ஒன்னும் இல்ல பிரதர், கடைசியா ஒரு டைம் நீங்க கண்ணீர்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜனங்களுக்காக திறப்புல நில்லுங்க. அன்னையிலிருந்து அவர் ஒரு அழுது ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல கேட்டாராமா. ஜனங்களுக்காக அழுது அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். 3 வருடத்திற்குள்ளே அந்த திருச்சபையை கர்த்தர் ஒரு பெரிய திருச்சபையாய் வளர்த்தி அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்கு கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா, நீ சினிமா பார்க்கும்போது இருக்கிற அந்த வடிகிற கண்ணீர் அல்ல, எமோஷனலான சில சீன் அந்த கண்ணீர் அல்ல. நீ என்ன பண்ணணும்னா மனம் உடைஞ்சு எங்க அழணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல நீங்க அழணும், கர்த்தர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க கண்ணீரினால வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ கண்ணீரினால அவருடைய பாதத்தை முழுவதுமாய் நனைத்தாள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இவர் ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சாப்பா. நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் உலகம் போற்றுகிற அளவிற்கு
கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். மொட்டை மாடியில நடந்து நடந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணு. உன் எதிர்காலத்துக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சில கிருபைக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அந்த நாலேஜுக்காக ஆண்டவரோட கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கண்ணீரின் ஜெபத்தை நிச்சயமாய் ஒரு நாளும் தள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். பல ஆண்டுகளாக மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, தெரியாமல் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த ஆண்டு பதில் கொடுக்கிற ஆண்டு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அதை பார்ப்பீங்க. உங்க கண்ணீர் வீணாய் போகலன்னு கர்த்தர் நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தாயாருடைய கண்ணீர், தகப்பனாருடைய கண்ணீர் நிறைய பேரை உயர்த்தி இருக்கிறது. ஐயா, என் அம்மாவுடைய கண்ணீர் தான் பாஸ்டர், எங்க அப்பாவுடைய கண்ணீரின் ஜெபம் தான் பாஸ்டர். நான் நம்புறேன், உங்களை ஆசீர்வதித்தது உண்மையானால் உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் செய்ய வல்லவர். என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். நம்புறவங்க சொல்லுங்க, என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென், ஹalleluya. கண்ணீரை காண்கிறார், காதரலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதரலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஹalleluya. சில காரியங்கள் எல்லாம் எதுல தான் மாறும் அப்படின்னு சொன்னா, கண்ணீரின் ஜெபத்துல தான் மாறும். கண்ணீரின் ஜெபத்தினால தான் மாறும். அதான் உன்னுடைய கண்களை அடக்கி கொள்ளாதே, உன் கண்ணீரை நீ நிறுத்தாத. நீ ஓயாமல் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. உன் கண்ணீர் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறது. ஆமென். எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவை குறித்து அழகா தீர்க்க தரிசனம் சொன்னதுனால நேபுகாத் நேச்சார் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொன்னா, எரேமியான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் உங்களை குறிச்சு சொன்னாரு, நீங்க எப்படி வருவீங்கன்னு சொன்னாரு, உங்க படை எப்படி வரும்னு சொல்லிச்சு. எல்லாத்தையுமே நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எரேமியான்ற தீர்க்கதரிசி புட்டு புட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கத்தை இந்த மனுஷனுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவனுடைய வேலைக்காரனை அனுப்புறாரு. அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி அந்த வேலைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சார் எங்க ஐயா அனுப்பி விட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும் நாங்க பண்றோம், நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தனியா சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, உங்களுக்கு தனியா ஒரு வீடு, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அரண்மனையில நீங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா போதும் அப்படின்னு எரேமியாவுக்கு அந்நிய தேசத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஆனா அவர் இருக்க போகிற தேசத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம். அவருடைய இருக்கிற தேசத்துல குருடர்களும் சப்பானிகளும் இவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அவர் இருக்கிற தேசத்துல ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மோசமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆனா இந்த எரேமியா எதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட சொன்னார், இல்ல நான் வரல, எனக்கு அது வேண்டாம், நான் அரண்மனையில இருக்கிறதுக்கு விரும்பல. கர்த்தர் என்னை எப்படி அழைச்சிருக்கிறார்னா, என்னை கண்ணீரின் தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எரேமியாவின் புலம்பலை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த புலம்பல்ல தன்னுடைய குமாரத்தியாய், அப்படின்னா குமாரத்திக்காக அழுகிறது போல அந்த ஜனங்களுக்காக அழுவார். ஆண்டவரே, என் ஜனங்களை நினைக்க மாட்டீங்களா, என் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, எப்போ நீங்கன்னு சொல்லி எரேமியா அழுது 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 தீர்க்க தரிசனம் சொல்லுவார். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த எரேமியாவின் மூலமாகவே கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைப்பார். இல்ல நான் கட்டுவேன், நான் திரும்ப நடுவேன், திரும்ப நான் அலங்கரிப்பேன், திரும்ப ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், திரும்ப மேலதாள சத்தம் கேட்கும். ஏன்னா நீ வடிச்ச கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல ஏறிட்டு
உன் ஜனத்திற்காக நீ வடிச்ச கண்ணீரை கர்த்தர் கண்டுவிட்டார். ஒரு மனுஷனுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் மறைவிடத்தில் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். மனுஷனிடத்துல கண்ணீர் சிந்த வேண்டாம், வேற யாரிடத்திலும் கண்ணீர் சிந்த வேண்டாம். என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கண்ணீரின் ஒரு ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. நான் அழுது ஜெபிக்க கூடிய ஒரு மகிமையை நிறைய பேருக்கு கர்த்தர் தரணும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. வாலிப தம்பி, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நீ ஆராதிக்கும் போது உன்னை கண்ணீரினால நிரப்புவாரு. ஆமென். உன்னுடைய கண்ணீர் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும். நீ அழுதழுது கர்த்தரை ஆராதிப்ப, நீ அழுதழுது கர்த்தரை பிரசங்கம் பண்ணுவ, நீ அழுதழுது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவாய். அப்பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், உனக்கு கர்த்தர் இறங்குவார், உன் கண்ணீருக்கு பதில் உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட இன்னைக்கு உண்மையிலே அப்படிதான் சொல்லுவேன். சோ இந்த 3 பேரை கொண்ட திருச்சபை இன்றைக்கு ஆண்டவர் வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் ஊழியம் செய்த எல்லா வீட்டுக்கு மேலையும், நான் பிரேயர் நடத்தின எல்லா வீட்டுக்கு மேலையும் அந்த மொட்டை மாடியில போய் கேட்டா அந்த மொட்டை மாடி கண்டிப்பா கண்ணீரை சொல்லும். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற பல இடங்களிலே என்னுடைய கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறது. தெருவில் நடந்து போகும்போது அழுது அந்த கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தில் நிறைய அழுது நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பிரேயர் அப்படின்னு ஒன்று உட்கார்ந்துட்டேன்னா ஒரு துள்ளி கண்ணீர் வடிக்காம அந்த பிரேயரை விட்டு நான் எழும்பினதே இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு என்ன நம்புங்க ஆண்டவரேன்னு அழுதேன். அன்னைக்கு என்னை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா ஆண்டவரே அப்படின்னு அழுதேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே ஒரு குப்பையும் தூசியுமான என்னை கொண்டு இவ்வளவு செய்கிறீரே அப்படின்னு நான் அழுறேன். அப்போ அந்த கண்ணீரின் அபிஷேகம் உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். வாலிப தம்பி, நீ அழு. கர்த்தருடைய கோபம் சின்னம் கடந்து போகும் மட்டும் நீங்கள் அழுங்கள். தேவனுடைய அந்த சாபம், அந்த சத்துருடைய பிரச்சனை அகன்று போகிற வரைக்கும் ஆமே நீங்கள் அழுங்கள். என் தேவன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் விலகி போக மாட்டார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கு சேலம் பகுதியில மலையில ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார். அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு படிப்பறிவு எதுவும் இல்லை. அந்த மக்களுக்கு கீழே இருந்து, மலைக்கு கீழே இருந்து தன்னுடைய தலையில அந்த அரிசி, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற அரிசி எல்லாத்தையும் சுமந்துட்டு போய் அங்க போய் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஊழியம் செய்கிறார். சோர்ந்து போகாம பல கிலோமீட்டர் நடந்து போறாரு. அவர் எப்படி இந்த தரிசனம் அப்படின்னு கேட்டா, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவர் ஈவினிங் பைபிள் காலேஜ் படிச்சாரு. அப்ப அவருடைய சாட்சி அவர் சொன்னார், ஆச்சரியமா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ரவுடி. அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கஞ்சா குடிச்சு எல்லா போதை பொருட்களும் அதிகமா பயன்படுத்துறவர். கஞ்சா குடிச்சு அவங்க அம்மா அடிக்கிறது, அந்த ஊர்ல ரவுடித்தனம் பண்றது. இவங்க அம்மா அங்க சர்ச்சுக்கு போறதுனால அந்த சர்ச்சு பாஸ்டர் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்க வாசல்ல போய் அவங்க அம்மா அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு முதல்ல செவராக்கி போடு, அதுக்கப்புறம் இவங்கிட்ட உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போனவர். ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு மேல ஒரு ஹாரனை கட்டி சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணவர். ஆனா இந்த அம்மா தவறாம போய் ஆண்டவருடைய ஆலயத்துல தன்னுடைய பிள்ளைக்காக அழுதல் இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வெளியில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கஞ்சா குடிச்சிட்டு ஒரு டீ கடையில டீ சாப்பிடும் போது கை கால் ரெண்டுமே இழுத்துருச்சு. நடந்த சம்பவம். கை கால் இழுத்த உடனே அவனும் அந்த பெஞ்சில படுக்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு பொணத்தை போல அந்த அம்மா அந்த பையனை வீட்டுல தூக்கிட்டு போட்டாங்க. வீட்டுல கட்டில படுத்து கிடந்தவனுக்கு இவ்வளவு தூரம் ரவுடித்தனமா நம்ம வாழ்ந்தோம், இப்படி இருந்தோம், இன்னைக்கு படுத்த படுக்கையா கைகால் விழுந்து போயிருச்சு. இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம உயிரோடு இருக்க கூடாது, நம்ம செத்துறோம்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தம்பியை கூப்பிட்டு அவன் கையில காசை கொடுத்து அரளி விதையை பொறிச்சிட்டு வர சொல்லி தன்னுடைய அம்மா சர்ச்சுக்கு போயிருக்கிற நேரத்துல அந்த அரளி விதையை நிறைய அரைச்சு ஃபுல்லா சாப்பிட்டு இன்னைக்கு செத்துறணும்னு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. படுத்து கொஞ்ச நேரம், 1 மணி நேரமாயும் சாகல, 2 மணி நேரமாயும் சாகல. இவருக்கு என்னடா நம்ம சாகல அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெபம். ஆண்டவர் அவரோட பேச ஆரம்பிச்சார். அந்த ரூம்ல ஒரு பிரகாசம் வர ஆரம்பிச்சு அப்படியே அந்த கை கால் விளங்காத ஒரு முழங்கால் போட ஆரம்பிச்சாரு. அழுது 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 பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு.
அந்த தாயார் ஆலயத்தில் இருந்து தன்னுடைய மகனுக்காய் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. அந்த தாயார் ஆலயத்தை விட்டு முடிச்சிட்டு வரும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. தன்னுடைய பிள்ளை முழங்கால நின்று இயேசுவேன்னு ஜெபம் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு அந்த பிள்ளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜில் படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு சேலத்தில் ஒரு மிஷனரியாய் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த தாயாருடைய கண்ணீர் வீணா போகல. உங்க கணவனுக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. அந்த பிசினஸுக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. பரிசுத்தத்திற்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அப்படி இருந்த ஒரு டீமை ஆண்டவர் எப்படி மாத்தினார்னு கடைசியில சொல்றேன். ஒரு 2 பேரை தேவன் கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஒரு 2 பேரை உங்களுக்கு சொல்லிட்டு கடைசியா இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் இப்படி ஆரம்பிக்குதா அப்படின்னா, வெறுமையிலையும் அறுவடை இல்லாம ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் போய் ஆராதனை போய் ஆரம்பிச்ச இந்த பட்டணத்துல இவங்க மறைவிடத்துல வடிச்சு கண்ணீர் விட்டு அழுத அழுக அந்த ஊரையே வித்தியாசமா மாத்திருச்சு. ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறவர். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு கேக்குறீங்க? நான் நம்புறேன் அந்த கடனை கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை நீங்க நிறுத்தவே வேண்டாம். அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆபத்துக்குள்ள விட மாட்டார். கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வருவார். எத்தனையோ பேருடைய மனம் திரும்புதல் கண்ணீர்ல தான் இருக்கிறது. உங்க பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். பாடுவோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு. எல்லாரும் கையை தட்டி, தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம். ஆண்டவரே, அந்த கண்ணீருக்கு ஒரு ஜெப ஆவிய ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேல ஊற்றுங்கப்பா. அவங்க ஜெபிக்க போய் உட்காரும் போது அவங்க கண்கள் தண்ணீரால. ஓ, கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ, அழியும் என் ஜனங்களுக்காய் நான் திறப்பிலே நீர் கணுவே. ஐயோ, அழியும் என் குடும்பத்திற்காய் நான் திறப்பிலே நீர் கணுமே. ஐயோ, அழியும் என் எதிர்காலத்திற்காய் நான் திறப்பிலே நீர் கணுமே. கைகளை மேல தட்டி சொல்லுங்க, என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். ஆமென். பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு, பல வருஷமா இருக்கிற சூழ்நிலைக்கு எப்ப முடிவு வரும் தெரியுமா? சில கண்ணீர் சில கண்ணீரை விட்டுட்டு ஆண்டவர் அந்த பக்கமும் இந்த பக்கம் என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் நகர மாட்டாரு. அழுததை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழுததை பார்த்துட்டோன்னு வச்சானா கர்த்தருடைய மனசு என்ன பண்ணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய மனசு இறங்கிருங்க.
ஆண்டவருடைய மனசு இறங்குங்க. நம்முடைய அழுகைக்கு வந்து யாருடைய மனசு இறங்குதோ இல்லையோ, யாருடைய மனசு இறங்கும்? கர்த்தருடைய மனசு இறங்கும். நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. இங்க இந்த சத்தத்தை கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அழுது ஜெபம் பண்ண ஜெபம், மனசு உடைஞ்சு ஜெபம் பண்ண ஜெபம், எந்த ஜெபம் கேட்காம போயிருக்குது சொல்லுங்களேன்? எந்த ஜெபம் கேட்காம போயிருக்கு? 9 மாதத்தினுடைய ட்ரீட்மெண்ட், ஒரு நாள் 24 மாத்திரை போயிட்டே இருக்கு, எண்டே இல்ல, முடிவே தெரியல. என்ன வியாதின்னு முடிவே தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் சாப்பிடணும்னு தெரியல. 9 மாசமா மாறி 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 ஒருத்தர் விட்டு ஒன்னு இந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர் இந்த போயிட்டே இருக்குது. 9வது மாதத்துல கொங்கு நாடு ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் ரிசல்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றோம். நான் இருக்கிறேன், இறந்து போன வெஸ்லி அப்பா இருக்காங்க, இங்க சாட்சிக்காக அம்மா இருக்காங்க. அந்த ரிசல்ட்டை நான் தான் போய் வாங்கிட்டு வரேன். பாஸ்டர் கிங்ஸ்டன் இருக்கிறாரு, 4 பேர் நாங்க இருக்கிறோம். அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே என்னமோ தெரியல, என்னுடைய இருதயம் அப்படியே வெடிச்சிருச்சு. அப்படியே இருதயம் வெடிச்சு அப்படியே ஓன்னு நான் அழுறேன். இங்க சாட்சிக்கு அம்மா கூட இருக்காங்க. நான் அழுததை பார்த்தோன்னா அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இறந்து போன அப்ப அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் கிங்ஸ்டன் அவர் அழ ஆரம்பிச்சாரு. ஃபேமிலியே என்னால அழுகையை அடக்கவே முடியல. அந்த ஒரே ஒரு அழுகை. சாயந்தரம் 4 மணிக்கு அந்த டாக்டரை போய் அந்த ரிசல்ட்டோட பார்க்குறோம். இவ்வளோ இருக்குது அந்த ரிசல்ட், கத்தையா இருக்குது. ரொம்ப நாள் வச்சிருந்தேன் நான் எடுத்த ரிசல்ட் எல்லாம், இவ்வளோ ரிசல்ட். அந்த டாக்டர் 9 மாசம் என்னன்னே தெரியாத 9 மாசம் ட்ரீட்மெண்ட் இருந்த என்ன அதை பிரிச்சு பார்த்துட்டு, பிரதர் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், நீ என்ன பிரதர் இதை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, சரி நான் மாத்திரை தரவே மாட்டேன், ஆனா வந்ததுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டேப்லெட் இதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த 2 வாரத்துல தான் கோயம்புத்தூர்ல சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சே நடந்துருச்சு. அந்த வெடிச்சு அழுகிற ஒரே அழுக கர்த்தர் சமூகத்துல போய் 9 மாசம் தீராத பிரச்சனை, 9 மாசத்திற்கு முடிவே தெரியாத அந்த பிரச்சனை, அந்த ஒரு அழுகையில முடியும்ன்றதுக்கு நான் சாட்சி. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க ஜெபத்திற்கு கண்டிப்பாக நிச்சயமாய் அழுகையின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், வேதத்துல 2 பேருடைய அழுகைய ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துறாரு. வாசிக்கலாம், அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து, ஆமென், மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய, ஆமென், அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதத்திலே அன்னாள் என்கிற இந்த மனுஷியனுடைய அழுகையை குறித்து வாசிக்கிறோம். அப்படின்னா தன்னுடைய கணவனார் அந்த அழுகையை சரி பண்ண முடியல. இப்போ இதுவரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் அந்த பெண்ணிலால் வந்து அவங்க இருதயத்தை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க. சரி, மனசு கஷ்டமாகுது, உடனே இவ சாப்பிடாம இருப்பா, இதுவரையிலும் அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. என்ன இப்படி உடனே அவருடைய கணவனார் வந்திருக்கிறாரு, ஏன் அழுற, எதுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கிற, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு பெரிய ஆள் இல்லையா, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், நீ பிள்ளை பிறக்காத குறிச்சு நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி இவ அழுறத பார்த்து இந்த மனுஷன் வந்து தேற்றுறாரு. ஆனா அவங்களுக்கு தேறுதல் அடையலை. இதுதான் திரும்ப இப்படிதான் நடக்குது. திரும்பவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் வேதனைப்படுத்துறாங்க, அவங்க திரும்பவும் அழுறாங்க. ஆனா ஒரு நாள் இந்த அன்னாள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி நான் யார்கிட்ட அழமாட்டேன்னா, நான் இனி சும்மா நான் அழமாட்டேன், இனி என்னுடைய கணவனாரிடத்துல நான் அழமாட்டேன், இனி நான் இந்த பெண்ணினால் என்ன துக்கப்படுத்துறதுனால சாப்பிடாம நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன்னு ஒரு முடிவை எடுத்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அங்க தன்னுடைய இருதயத்தை
இத்தனை வருஷம் அடக்கி வச்சிருந்த, இத்தனை வருஷம் இருந்த அத்தனை பிரச்சனையும் வேதம் சொல்லுகிறது அப்படியே அழுது குமுறி மொத்தத்தையும் அப்படியே ஒப்பு கொடுத்து அழுத உடனே அங்கிருந்து ஒரு பதில் வருகிறது. நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார், ஒரு நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த அழுகைக்கு பிற்பாடு ஒரு நன்மை உங்களுக்கு வரும். இந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு நன்மை உங்களுக்கு வரும். அந்த நன்மை சாதாரணமான நன்மையாய் இருக்காது. எப்படி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி என்கிற நன்மையை அவள் பெற்றெடுத்தாளோ, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த நன்மை வந்ததோ, இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் அழுகைக்கு பின்பாக கர்த்தர் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் எந்த இடத்திலே அழுதீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். உங்களுடைய முதலாவதாக வேதத்துல ஆண்டவர் எந்த அழுகையை கேட்டார் அப்படின்னா, அன்னாள் என்கிற ஒரு மகளுடைய அந்த வெறுமையினுடைய அழுகையை கர்த்தர் கேட்டு இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பெஸ்டான ஒரு நன்மையை கொடுக்கிறார். அந்த நன்மை உலகத்தையே கலக்கிற நன்மையா மாறிடுச்சு. இவங்க கண்ணீர் விட்டு பெற்றுக்கொண்டதுனால அந்த மனுஷனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லாத அளவிற்கு கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற தீர்க்கதரிசியாய் அந்த நபரை மாற்றினார். நான் நம்புறேன், கண்ணீரின் ஜபத்தினால உங்களுக்கு கிடைக்கிற கார் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு நன்மை வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. கண்ணீரினால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பாரு பாருங்க, அந்த வீடு பணத்தினாலேயோ உழைப்பினாலேயோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தினால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார் பாருங்க, அந்த எதிர்காலம் யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பெஸ்டான எதிர்காலமாய் இருக்கும். கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால உங்களை நிரப்புறாரு. இன்று மாலையிலிருந்தே கர்த்தர் அந்த கிருபையை ஆரம்பிக்க போறாரு. நீங்க ஜெபம் பண்ண உட்காருவீங்க, உங்களை அறியாம கர்த்தர் கண்ணீரின் ஆவியினால கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். உங்களை பிள்ளைகளை குறித்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உடனே பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு அழுகையின் அபிஷேகம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஜெபிப்பீர்கள், கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக அழுகையின் ஜெபம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அதுதான் முன்னாடி ஆண்டவர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். திரும்பி வரும்போது சந்தோஷத்தோடே திரும்பி வருவார்கள். இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்க கண்ணீருக்கு நிச்சயமா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு இந்த ஆலயத்துல அழுது கொண்டே நீங்கள் வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கும் போது அழுது கொண்டே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க சந்தோஷத்தோடு ஒரு நாளை கர்த்தர் இங்க உங்களை கொண்டு வருவாரு. இந்த ஆலயத்துல நீங்க சந்தோஷத்தோட நீங்க வருவீங்க, இந்த சத்தத்தை நீங்க சந்தோஷத்தோட கேட்பீங்க. இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு போகிற நீங்க சந்தோஷத்தோட ஒரு நாள்ல கர்த்தர் அதே இடத்திற்கு மகிழ்ச்சியோட போவீங்க. என் பிள்ளையினுடைய வீட்டுக்கு எப்பவும் நான் அழுதுட்டே போறேனே, இந்த வேலை ஸ்தலத்துக்கு நான் எப்பவும் அழுதுட்டே போறேனே. நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு இந்த சத்தத்தை கேட்கிற பலர் அழுது கொண்டே போகிறீர்கள். நீங்கள் அழுது கொண்டே போகிறீர்கள். போகாம இருக்க முடியாது, போகிறதுக்கு பலன் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ கொஞ்ச நாள் தான் இப்படி அழுதுட்டு போவ மகளே, மகனே நீ கொஞ்ச நாள் தான் அழுதுட்டு போவ. வெகு சீக்கிரத்துல அதே இடத்துல நீங்க சந்தோஷமாய் போகிற ஒரு நாளை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட அந்த சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பார். அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். இனி அந்த இடத்திற்கு அழுகையோட நீங்க போவது இல்லை, அழுகையோடு போவது இல்லை. என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன்
என்னோடு இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்துல ஆண்டவர் ஒரு அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற பாருங்க. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே 3 daysல நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா, ஆமென். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் காரியத்தை ஒழுங்குபடுத்த பண்ணிட்டாரு. இந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் அவனுக்காக டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவருடைய மனசுல அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு. இதுதான் அவனுக்கு நடக்க போகுது. இந்த காரியத்தின்படி உனக்கு இது கொடுக்க முடியாது. உன்னுடைய அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, உனக்கு இந்த காரியம் முடிஞ்சு. இது பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரூல், இது பரலோகத்திலிருந்து அனுப்பிவிடப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு இதை கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியல. அண்ணா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சாராய் இஸ்மவேல் மோசமானவன், இஸ்மவேல் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, ஆகார் அந்த பிள்ளைக்காக பெரிய எடுத்து ஜெபம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி தீமையான செய்தியை கேட்டும் அமைதியா இருந்த எத்தனையோ பேர் மத்தியில இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி, நீரே ஆனாலும் எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை இப்படி நடக்கும் நீ சொன்னாலும், என்னுடைய தவறின் நிமித்தமா இந்த காரியம் நடக்கிறதற்கு, இந்த ஆபத்து நடப்பதற்கு நான் பாத்திரம் தான், இந்த இழப்பு எனக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம். ஆனாலும் சுவர்புறமாய் திரும்பி, ஒரு ராஜா, ஒரு கிங், வேதம் சொல்லுகிறது, சுவர்புறமாய் திரும்பி அவன் என்ன பண்ணா அப்படின்னா, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி, அதுல கடைசியில முடியும் போது என்ன சொல்லணும்னா, மிகவும் அழுதான். எப்படி அழுதானாமா? சத்தமா சொல்லுங்க, எப்படி அழுதானாமா? மிகவும். ஒரு ஆண் மகன் அது ஒரு கிங் அழுதா எப்படி இருக்கும்? யாராவது இறந்து போனாங்கன்னு அழுதா கூட பரவாயில்ல, பிரச்சனையை பார்த்த உடனே அப்படியே மிகவும் சத்தமிட்டு வீம்பி அழுதாருன்னா எவ்வளவு தூரம் அவருடைய மனசு உடைஞ்சிருக்கும். ஆனா இப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசி பாதி முற்றத்துல, அங்க இருந்து ரொம்ப தூரம் தான், அது போறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி, போப்பா திரும்பி போ. என்ன ஆண்டவரே பண்றீங்க? நீங்க தான் சொல்லி அனுப்புறீங்க. அவன் என்ன நினைப்பான்? நீ போப்பா, நீ போ, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே, நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்கினேன், உன் சரீரத்தை குணமாக்கினேன், உன்னுடைய ஆவியை நான் குணமாக்கினேன், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கினேன். நிறைய பேருடைய சரீரத்தில் ஒரு பலன் வருகிறது. நெடு நாட்களா இருக்கிற வியாதிகள் மறைந்து போகிறது. சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதிக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். நான் உன்னை குணமாக்கினேன். ஹல்லேலூயா. ஆபத்து பாதி வழியிலே நிறுத்தப்படுகிறது. தீவிரித்து வருகிற ஆபத்து கண்ணீரின் ஜெபத்தினால் நிறுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற நஷ்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற ஆபத்துகள், கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரின் ஜெபத்தினால் உன் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற அந்த ஆபத்து
தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவனுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் வருகிற நஷ்டம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதோ உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் அவன் மேல் வரப்போகிற சாபத்தை தடுத்து நிறுத்துகிறது. அவன் மேல் வருகிற தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. உங்க கணவனார் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. மனைவியின் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. கண்ணீரின் ஜெபத்திற்கு பெரிய பலன் உண்டு, தடுத்து நிறுத்துகிற பலன் உண்டு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த பிளெஸிங்கான வார்த்தையை ஒரு வார்த்தையோட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தகப்பனார் ஒரு கொலை வழக்கினாலே அவர் ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா அந்த கொலை அவர் செஞ்சாருன்னு நிரூபிக்கப்பட்டதுனால அது நடந்த சம்பவம். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனார் எங்க போயிட்டாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டாரு. தன்னுடைய தகப்பனார் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தன்னுடைய அம்மா செத்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாத உடனே தாத்தா கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளா இருந்ததுனால இவனும் சேர்ந்து அவர்களோட வளர்ந்து இப்ப பெரிய பையனாயிட்டான். இப்ப எத்தனை வயசு ஆச்சுன்னா 25 வயசு 26 வயசு. இப்ப 26 வயசு வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் இல்லாதது, தன்னுடைய தாயார் இல்லாதது கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஒண்ணு வளர்த்துனாங்க, நம்ம முன்னேறலான்னு வந்துட்டாரு. ஆனா அந்த 26 வயசு வரும்போது திருமண காரியம் வந்துருச்சு. இப்ப திருமணத்திற்கு என்ன பண்ணி பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க? உங்க அப்பா என்ன பண்ணினாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா ஜெயில ஆயுள் கைதி அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? அவ்வளவுதான், அது கிடைக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். உங்க அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டா எங்க அம்மா இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரியும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எதையுமே சொல்ல முடியாது. இவனுக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகிற என்கிற கான்பிடென்டே இல்லை. எப்படி பொண்ணு வீட்டுல சொல்லுவோம்? யார் நம்மளை நம்புவாங்க? ஒருவேளை அப்பா கோபக்காரன உடனே அந்த கோபம் உனக்குள்ளேயும் இருக்கும். நீ என்ன அப்படி என்னென்னமோ யோசிக்க தோணும் இல்ல? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் யாருமே இல்லாத இதே போல ஒரு கிரவுண்ட்ல அப்படியே நின்று தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராய் பார்த்து, ஆண்டவரே எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, என்னுடைய பின்னணி எல்லாம் சொன்னா யாருமே பொண்ணு கூட தரமாட்டாங்க, எனக்கு திருமணம் ஆகுமா என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா எனக்கு அப்பாவா இதுவரைக்கும் இருந்தது நீங்க தான், என் அம்மாவா இதுவரைக்கும் இருந்தது நீங்க தான். அந்த ஹாஸ்டல்ல படிக்கும் போது ஹாஸ்டலுக்கு மேல 3வது மாடிக்கு மேல போய் நின்று நமக்கு தான் யாரும் இல்லையே குதிச்சிடலாமே அப்படின்னு தோணுமாமா. ஆனா யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அப்படி தட்டி நீ போய் உட்கார் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைம் நான் காப்பாற்றப்பட்டேன். இந்த மாதிரி என்ன நீங்க காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த காரியத்தையும் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, நான் என்ன போய் சொல்லுவேன்னு தெரியல. அப்படியே கண்ணீரோட யாருக்கும் தெரியாம அந்த கிரவுண்ட்ல அங்கேயும் இங்கேயும் அழுதுட்டே வந்த பிள்ளைக்கு 3 மாதத்திற்குள்ள ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு பின்னணியை கொடுத்த கூட கேட்கல. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா என்ன பண்ணினாங்க, உனக்கு என்ன சம்பளம் வரும், எதுவுமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்க சொன்னாரு, ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி அந்த திருமணம் ஆச்சரியமாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், நீ கண்ணீர்ல முயற்சி எடுத்து பாருப்பா. நீ கண்ணீர்ல முயற்சி எடுத்து பாருப்பா. நீ வேற எங்கேயோ அழ வேண்டாம்ப்பா. உன்னுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு வரும், உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் மாற்ற வல்லவர். உன் கண்ணீரை பார்த்துட்டு அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், நான் நம்புறேன் ஜெபத்தை கேட்கிறவர் அவர், பதில் கொடுக்கிறவர் அவர், கண்ணீரை அவர் காண்கிற தேவன். உன் கண்ணீர் உன்னை பல மடங்கு உன்னை உயர்த்த போகுது. உன்னுடைய கண்ணீர் உன் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை உன்னை விட்டு எடுத்து போட போகுது. உன் கண்ணீரின் ஜெபம் உன் தடையை அப்படியே உடைக்க போகுது. உன் கண்ணீரின் ஜெபம் ஒரு குழந்தை பாக்கியத்தை உனக்கு தரப்போகிறது. உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறது. கர்த்தர் அந்த கிருபையை, நீ கண்ணீர் விட்டு அழு என் ஜனமே, நீ அமைதியாயிராதே, உன் கண்ணீர் பெருகட்டும், நீ கண்ணீர் விட்டு அழு, நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த போறாரு. கண்ணீர் கண்ணீர் கண்ணீரின் ஜெபம் எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
பாருங்க. இப்போ நான் ஒரு 2 minutes அதை முடிக்கிறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். அப்படின்னா இப்படி இந்த யோவேல் எழுதின தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1, முதலாவது என்ன நடக்குது? அறுப்பு ஒளிந்து போயிட்டு. நம்பர் 2, இரண்டாவது பலி நிறுத்தப்பட்டுச்சு. மூன்றாவது சந்தோஷம் முற்றிலும் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டுருச்சு. உடனே யார் ஜெபம் பண்றா? பலிபீட மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக நின்று ஆசாரியர்கள் மறைவிடத்திலே அழுது ஜெபம் பண்றாங்க. இப்போ ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்க. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தன் ஜனத்தை நோக்கி, இதோ நான் இனி புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதிலே திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராமா? தானியத்தை, திராட்சரசத்தை, எண்ணெயை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணினார்னா, ஆமென். அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து உங்கள் தேவன் எங்கன்னு கேட்கிறாங்களா? உன்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்களா? உனக்கு இதெல்லாம் ஒரு அற்பமா நினைக்கிறாங்களா? நான் இனி புற ஜாதிகளுக்குள்ளே உன்னை நிந்தையாய் வைக்காமல், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நிந்தையாய் வைக்காமல், கூட இருக்கிறவங்களுக்கு முன்பாக நிந்தையாய் வைக்காமல், உன்னுடைய ஆசாரியருடைய கண்ணீரை நான் பார்த்ததுனால தானியத்தை கொடுப்பேன், திராட்சரசத்தை கொடுப்பேன், எண்ணெயை கொடுப்பேன். நீ அதனால துக்கமா இருக்கிற நீ திருப்தியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை கூட கொடுக்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 25 வசனம். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புலிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு 2026 திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். திரும்ப கொடுக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்துல இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் சொன்ன இல்ல அவங்களுக்கு அறுவடை இல்ல, அவங்களுக்கு பலி செலுத்தப்படல அப்படின்னு சொன்ன இல்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, இந்த இடத்துல வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு எத்தனை வருது? 4 வருது. இப்போ இந்த ஒரு விதைய கீழே போட்டு முளைக்கும் போது ஃபர்ஸ்ட் அதுக்கு அட்டாக் பண்றது யாரு தெரியுமா? பச்சை புழு. இந்த புழு என்ன பண்ணும்னா, சில புழு பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், விதையிலேயே அது சாப்பிட்ரும். ஒருவேளை இந்த புழுவுக்கு தப்பிச்சு அந்த விதை வந்துச்சுன்னா அடுத்து யாரு பண்ணும் அப்படின்னு சொன்னா, முசுக்கொட்டை பூச்சி. முசுக்கொட்டை பூச்சி என்ன அப்படின்னா, அது தண்டுகளை சாப்பிடுறது, அதுதான் ஒரு பூச்சி. அந்த பூச்சி இதுக்கும் தப்பிச்சு வந்துச்சுன்னா யார் வர்றா அப்படின்னு சொன்னா, பச்சை கிளி. பச்சை கிளின்றது இலைய எல்லாத்தையும் கடிச்சு மொத்தமா மொட்டையாக்கிரும். அதுலயும் தப்பிச்சுன்னா என்ன வருமாமா? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி செடியே இல்லாம போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன நிலைமை அப்படின்னா, அவங்க விதைய போடுறாங்க, ஆனா சிலது வரும்னு நினைக்கிறாங்க. இவங்க அறுவடை வரும்போது பார்த்தா ஒண்ணு பச்சை புழு சாப்பிட்டு இருக்கும், இல்லைன்னா முசுக்கொட்டை பூச்சி சாப்பிட்டு இருக்கும், இல்லைன்னா பச்சை கிளிகள் சாப்பிட்டு இருக்கும், இல்லைன்னா வெட்டுக்கிளிகள். அதனால தான் எல்லாருமே அறுவடை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத. அந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்தது, பச்சை புழுக்கள் பட்சித்தது, முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்தது, அந்த வருஷத்தினுடைய விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். காரணம், உன் கண்ணீரை கண்டேன், உன் மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கண்டேன், நீ யாருக்கும் தெரியாமல் அழுததை கண்டேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், அதற்கு நிச்சயமாய் பதில் தருவேன். ஹல்லேலூயா. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, 24வது வசனம், 2ஆம் அதிகாரம் 24. களஞ்சியங்கள், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். களஞ்சியங்கள் தானியங்களால நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். முன்னாடி இருந்த சூழ்நிலை என்ன? அந்த களஞ்சியத்துக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு கோதுமை கூட
சொல்லுங்க. இருக்கிற எல்லாத்தையும் தூத்து எல்லாத்தையும் வாரினா கூட இல்லை. ஏன்னா மண்ணோட மண்ணா இருக்கிறத நிறைய நிறைய பட்சிகள் சாப்பிட்டு போயிருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு தானியம் கூட இல்லை. ஆனா இந்த ஜபத்தை கேட்டதுக்கு அப்புறம் கஜானாவை திறந்து பார்த்தா தானியங்கள் எப்படி இருக்காமாமா? சொல்லுங்களேன். தானியங்கள் நிரம்பி இருக்குது. ஹல்லேலூயா. களத்துல தானியங்கள் நிரம்பி இருக்குது. நான் இந்த பலிபீடத்துல உங்களை பிளஸ் பண்றேன். வெறுமையா இருக்கிற அந்த பேலன்ஸ், வெறுமையா இருக்கிற அந்த வீடு, வெறுமையா இருக்கிற உங்க வருமானம், வெறுமையா இருக்கிற உங்க கை, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள களஞ்சியங்கள் தானியத்தினால, களஞ்சியங்கள் தானியத்தினால. இயேசுவே, இது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது நடக்கட்டும். அந்த வெறுமை மாறட்டும், அந்த குறைவு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது அந்த அந்த ஹல்லேலூயா. எத்தனை நாட்களாக ஜீரோ பேலன்ஸ், எத்தனை நாட்களாக ஆண்டவரே அந்த 25ஆம் தேதிக்கு மேல அதுல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் நிரம்பி வழிகிறதாய் ஒரு மிச்சம் ஒண்ணு இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எப்ப திறந்து பார்த்தாலும் தேவையான அளவு அங்க குறையாம இருக்கும். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது போல நீங்களும் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கட்டும். நீங்க ஊற்ற 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 அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. களஞ்சியங்கள் தானியத்தினால நிரம்புது. இப்போ சந்தோஷம் வருதா? திரும்பி அறுவடை வந்துச்சா? திரும்பி ஃபர்ஸ்ட் அறுவடை வரல, இப்ப அறுவடை ஆரம்பிச்சிருச்சு. அறுவடை ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள் என்ன செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. பலி செலுத்த ஆரம்பிச்ச உடனே அடுத்து உடனே நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஹல்லேலூயா. அதுல அடுத்தது ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும். எப்படியாமா? வழிந்தோடுனா என்ன? எப்ப வழியும்? குடத்துல எப்ப தண்ணி வழியும்? அடுப்புல இருக்கிற சாம்பார் எப்ப வழியும்? வீட்டில் இருக்கிற பானை பொங்க எப்படி வழியும்? அப்படியே நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆலைக்குள்ள போகும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா தொட்டு நக்கிறது கூட இல்லப்பா, அந்த அளவுக்கு ட்ரை, அந்த அளவுக்கு ட்ரை. ஒரு திராட்சை பழத்தை கூட உள்ள விட்டு பிழிஞ்சு எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ட்ரைனஸ். ஆனா இப்போ கர்த்தர் அந்த மறைவிடத்துல ஆலயத்திற்கும் அந்த இடையில அழுத அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் காரியங்களை மாற்றி இப்போ ஆலைக்குள்ள போய் பார்த்தா கொஞ்சம் குறைச்சு போடுங்கடா. திராட்சரசம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த வாய்க்கால்களில் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அது ஓவர்ஃப்ளோ ஆகுது. நான் அப்படியே என் கண்ணு முன்னாடி இந்த தரிசனத்தில் இப்போ உங்களுக்கு வாழ்க்கை வெறுமையாய் எதுவுமே இல்லை, விரக்தியா இருக்கு. ரொம்ப நாளாச்சு அதை பயன்படுத்தி ரொம்ப ட்ரையா இருக்குது. ஆனா கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய ஆலைகளில் அப்படியே திராட்சரசத்தை அனுப்புறது மட்டும் இல்லை, அதுக்கு ஏற்றது மட்டுமல்ல, வழிந்தோடுகிற அளவிற்கு, வழிந்தோடுகிற அளவிற்கு, வழிந்தோடுகிற அளவிற்கு கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே உன்னை நிந்தையாய் வைக்காமல் தானியத்தையும் திராட்சைச்சரத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். எழுப்பி நிற்கலாமா? யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொன்னாலே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரணும். ஒரு ட்ரைனஸ், ஒரு செழிப்பு, ஒரு அவமானம், ஒரு பதில். ஹல்லேலூயா. ஒரு கண்ணீரின் ஜெபம் மொத்த பிரச்சனைக்கும் தீர்வு. ஒரு மறைவிடத்துல வடிக்கிற கண்ணீர் மொத்த சூழ்நிலைக்கும் ஒரு தீர்வு. ஹல்லேலூயா. என் தேவன் கண்ணீரை காண்கிற தேவன், என் தேவன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. உன் படவில்
ஏறுகிறார், அமைதி தருகிறார். சொல்லுவோம். இயேசு என்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். சொல்லும். என்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஆமென். சோ இந்த ஒரு பாட்டை பாடி காணிக்கை செலுத்தி திரும்பி உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு இந்த பிளஸ்ஸிங்கை வச்சு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 4 மினிட்ஸ் ஜெபம் பண்ணி உங்க எல்லாருக்கும் முடிக்கிறேன். ஸோ பர்சனலாக கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். முடித்த உடனே திருப்பி உடனே ஃப்ளைட் எனக்கு சென்னை இன்னைக்கு நைட்டு பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாய் எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷம் எல்லா ட்ரைனஸையும் கர்த்தர் முழுவதுமாய் மாற்றுவாராக. நிரம்பி வழிய போகிற ஒரு ஆலையாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த வருடம் ஒரு அறுவடையின் திரும்ப பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அறுவடை இந்த வருஷம் திரும்ப அந்த அறுவடை ஆரம்பிக்க போகிறது. பல வருஷமாய் இல்லாத ஒரு ஆண்டவருடைய தேடுதல். சந்தோஷமா நீங்க சர்ச்சுக்கு போவீங்க, சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. நன்றியோட ஒவ்வொரு வாரமும் நீங்க பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கடந்து போகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது, துரிதமாய் வரப்போகிறது. ஆமென். இந்த வருஷம் உங்களை சந்தோஷமாக்குற ஒரு வருஷமா கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்க ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷம் ஃபீல் பண்ண போறீங்க. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைக்க போறாரு. நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு அற்புதம் இந்த வருஷம் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி புற ஜாதிகளுக்குள்ளே உங்களை கர்த்தர் எப்படி வைக்க மாட்டார்னா, நிந்தையாய் ஆண்டவர் வைக்க மாட்டார். அவர்கள் உங்க தேவன் எங்கேன்னு கேள்வி கேட்டதெல்லாம் மாற போகிறது. ஒரு பாட்டை நான் வந்து பாடுறேன், அப்ப காணிக்கை செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. நம்ம ஃபர்ஸ்ட் பாடணும் பாருங்க. என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன். ஸோ இதுல ஸ்பெஷலா யூத்ஸ் தம்பிங்க தங்கச்சிங்க வந்து நீங்க கண்டிப்பா வந்து இன்னைக்கு அந்த கிருபையை வாங்காம இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. அடுத்த வாரம் வரும்போது நீங்க எப்படி வரணும்னா, நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், கண்ணீரின் ஆவிய கர்த்தர் என் மேல வச்சாரு. எரேமியாவுடைய அந்த அபிஷேகத்தை நிறைய மேல கர்த்தர் வைப்பாரு. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நான் எத்தனை சாட்சியை நான் இன்னைக்கு சொன்னேன் இல்ல, கண்ணீருக்கு மட்டும் ஆண்டவர் ரொம்ப பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமே. நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா சொல்லுங்க. சப்தமா என்ன என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கதரிசி எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காளஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் மடியாளுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாளுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழாங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் வீழவில்லையா? செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்யவே சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன கைகளை மேல தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சத்தமாய் 10 டைம் என்ன நம்புங்கப்பா சொல்லிக்கொண்டே